இப்போ பிகினர்ஸ் அத்லெட்ஸ்ல உள்ள வராங்கல்ல, அவங்கலாம் பண்ற பெரிய தப்புன்னு சொல்லி நீங்க எது நினைக்கிறீங்க? ஸோ பேசிக்லி ஒரு பிகினர் கம்ஸ் டு த ஜிம் ஹேஸ் டு நோ வாட் தே ஆர் டூயிங் அண்ட் வை தே ஆர் டூயிங். நம்ம ஜிம்மில் வந்து வெயிட் தூக்குனா மசிலில் ஸ்ட்ரெஸ் விழும். ஸ்ட்ரெஸ் விழுந்தா ஸ்ட்ரெஸ்ஸுடைய ரெஸ்பான்ஸ் வந்து க்ரோத். அப்படின்னா 5 கிலோ தூக்குறேன்னா அது வந்து வலிக்கும், அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது மசில். திருப்பி நெக்ஸ்ட் டைம் தூக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு மசில் மாறுது. அது பேர் என்ன? அது பேர் தான் ஹைப்பர்ட்ரோஃபி. அதான் பெருசாகுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அது ரிகவர் ஆகி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பெருசாகும். இப்போ நெக்ஸ்ட்டு 6 கிலோ 7 கிலோஸ் இப்படி இப்படி பண்ணுறது. இது பேர் ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட். அதை பண்ணும்போது தான் அதுக்காக தான் நம்ம வெயிட் தூக்குறோம் புரியணும். நம்பர் 1. நம்பர் 2, ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் எது பேசிக் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் கற்றுக்கணும். பேசிக்காக படிச்சுட்டு அப்புறம் ஒரு பிளானோட பண்ணால் இட் வில் பி வெரி குட். யூ ஹேவ் டு லேர்ன் டு லிஃப்ட் ஹெவியாக தூக்கணும். கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் அங்கே போயிட்டு அதே 2 கிலோ தூக்கிட்டே 5 கிலோ தூக்கிட்டே இருக்கக்கூடாது. பண்ணுறோமா அடுத்த வாட்டி இன்னும் ஹெவியாக பார்க்கணும். இல்லாட்டி நம்பர் ஆஃப் ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். இல்லாட்டி ரெஸ்ட் பிட்வீன் செட்ஸை கம்மி பண்ணணும். ஸோ மேக் இட் மோர் டிஃபிகல்ட் ஃபார் யூ. பண்ண ஏதோ தான் நம்ம ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும். ஆமாம் ப்ரோக்ரஸ் பண்ணாமே இருந்தால் அப்படியே தான் இருக்கும் உடம்பு. இன்னொன்று நியூட்ரிஷன். ஜிம்மில் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் போய் தோசை சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு பப்ஸு சாப்பிட்டு தூங்கினோன்னா அகேன் நோ பாடிக்கு ப்ரோட்டீன் அதெல்லாம் குவாலிட்டி ப்ரோட்டீன் இல்லாமல் பில்டிங் பிளாக்ஸே இருக்காது. நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுறோம், ரிகவர் ஆகாது.